ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் தவா ஃப்ரை செய்யலாம். நான் வந்து அதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டேன். இதை நல்லா வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல் வச்சு சூடானதும் லைட்டாக வந்து இல்லை எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பன்னீராக எடுத்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு பன்னீராக எடுத்து வச்சு இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பன்னீருமே வந்து ஒரே டைமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாமே வந்து இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா எல்லா பன்னீரும் வந்து இந்த கல்லில் வச்சாச்சு. இது நல்லா ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இன்னொரு சைடு வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுட்டேன். இதே மாதிரி அந்த சைடும் திருப்பி போட்டோன்னா நம்மளோட பன்னீர் தவா ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட பன்னீர் தவா ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.